கொஞ்ச நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு ஃபோனுக்கு ஒரு ஸ்கேம் மெசேஜ் மாதிரி வந்துருந்துச்சு. இந்த மாதிரியான ஸ்கேம் மெசேஜஸ்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மெயினாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மெசேஜை படிக்க ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ளீஸ் இஸ் திஸ் த ரைட் டைம் டு பாஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் டு யூ, தேங்க்ஸ். ஓகே, நான் தமிழ்லேயே சொல்லிடுறேன். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து முக்கியமான மெசேஜ், இப்போ ஷேர் பண்ணணும் நல்லாயிருக்கும், நாங்கள் இது மாதிரி அனுப்பிச்சிருந்தோம், பட் நீங்கள் அதை படிச்சுட்டு ரிப்ளை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஃப்ரீயான்னு கேட்டதுக்கு வந்து எஸ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அஞ்சலி சர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேமும், அவங்க ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனி HR எக்ஸ்ட்ரீம் UX டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனி நேம் மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. Actually, we have a part-time work opportunity in our company. You can do in your free time. ஒரு பார்ட் டைம் ஒர்க் மாதிரி இருக்குது எங்கள் கம்பெனியில். அது நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து பண்ணலாம், அது ஹோமில் இருந்துகிட்டே பண்ணலாம். நான் அதை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறான்னு கேட்டதுக்கு வந்து எஸ்ன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தோம். ஓகே, ப்ளீஸ் கிவ் யுவர் நம்பர் ஸோ தட் வி கேன் டாக். பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. இது நான் அனுப்பல, இது அனுப்பிச்சது வந்து என் ஃப்ரெண்டு. எதுக்குன்றது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கோங்க. This is a company employment number. I can only reach out to you. ஓகே, நம்பர் தர முடியாதுன்னு சொல்லிட்டு சரிப்படி அடிச்சு விட்டாங்க என் ஃப்ரெண்டை. யூ டு நாட் நீட் டு பே மீ ஆர் மேக் ரெஜிஸ்ட்ரேஷன். இதுக்கு எந்த பேமெண்ட் ஃபீயும் இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே இல்லை. இது நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டே வந்து காசு சம்பாதிக்கலாம். ஒன்லி UPI அட்ரஸை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கான டெமோ நாங்கள் ஷேர் பண்ணிட்டான்னு கேட்டதுக்கு வந்து ஓகே நீங்கள் டெமோ ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் நேம்லாம் கொடுத்துட்டு அதுக்கு கீழே அந்த கூகுள் ரிவ்யூஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் போயிட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நல்ல ரிவ்யூ மாதிரி போட சொல்லியிருந்தாங்க. லைக் ஒபேராய் மும்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். அப்புறம் வந்து செகண்ட் டாஸ்க் வந்து லீலா மும்பைன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். ஸோ இதில் உள்ள அந்த ரிவ்யூ செக்ஷனில் போயிட்டு நல்ல ரிவ்யூ கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. We collaborate with Google Review to increase the visibility of businesses through reviews and Google rankings. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. ஸோ ஆக்சுவலி என்னன்னா, நாங்கள் வந்து கூகுளோட கொலாபரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த லைக் இவங்க சொல்லியிருந்தாங்களே, இந்த ஓப்ராய் மும்பை ஹோட்டல், அப்புறம் இந்த லீலா மும்பை, இந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்களாம். இவங்க வந்து கூகுளோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்களா? ஏன்டா அப்புறம் எதுக்குடா கூகுள் வந்து கூகுள் ஆட்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கான். சரி, நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை இல்லை ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் கூகுள் ஆட்ஸில் வந்து ஒரு சர்டன் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா கூகுளே வந்து ப்ரொமோட் பண்ணி தருவாங்க. அவங்களோட யூடியூபாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கூகுளில் ஏதாவது ஒரு வெப்சைட்ஸ் விசிட் பண்ணுறீங்கன்னா அதில் ஆட் மாதிரி போட்டு உங்களுக்கு பப்ளிசிட்டி பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கூகுளே பார்த்துக்குவாங்க. கூகுளுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனியோட ஒரு டைப் வச்சு எந்த வித பப்ளிசிட்டி பண்ணணும்னு தேவையில்லை. அப்படி வேணுன்றப்ப உங்களுக்கு கூகுள் ஆட்ஸே போதுமானது. இந்த மாதிரியான இந்த மெசேஜை படித்தாலே வந்து உங்களுக்கு புரியுது ஒரு ஸ்கேம் மெசேஜ்னு. அடுத்து போட்டிருக்க மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ரிவ்யூஸ் மட்டுமே கொடுத்து நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கலாம். டெய்லியும் வந்து 2000லேருந்து 5000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் UPI அந்த அட்ரஸ் இல்லை உங்கள் ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணி நீங்கள் எங்கள்கிட்ட காசு வாங்கிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வில் ஷேர் வித் யூ 2 சிம்பிள் டெமோ டாஸ்க். அதுதான் அவங்க சொன்ன டாஸ்க்கு நம்ம பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண அந்த ரிவ்யூவை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு. இப்போ சென்ட் பண்ணதுக்கப்புறம் இது நான் அவங்கள்ட்ட அந்த ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணோம்ல, சென்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு மணி ரிசீவ் ஆகலை அப்படின்ற மாதிரி சும்மா கேட்டிருந்தோம். சப்போஸ் வருதா இல்லையா செக் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ இந்த ரிசப்ஷனிஸ்ட் மெசேஜ் பண்ணுறது வந்து டெலகிராமில் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இவங்களுக்கு பண்ண அந்த சேட் இது எல்லாமே எடுத்து நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி அனுப்பணும். அனுப்புனதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆக்சஸ் மாதிரி கொடுத்தாங்க, ஒரு கோடு, அது எல்லாமே ஷேர் பண்ணாங்க இதில். அண்ட் இந்த கோடை வந்து பார்த்திங்கன்னா பண்ணதுக்கப்புறம் ஒரு டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க. அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் மறுபடியும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து இந்த சேட் பண்ண இந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே எடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு அப்ரூவ் மெசேஜ் மாதிரி வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த UPI ID இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் ஹேஸ் த ரிசப்ஷனிஸ்ட் அட்டெண்டட் டு யூ அப்படின்றதுக்கு வந்து எஸ் கைண்ட்லி சென்ட் மீ யுவர் ஃபுல் சேட். அதான் சொன்னோம்ல, நம்ம இங்கே பண்ண சாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. ஹாவ் யூ ரிசீவ்ட் யுவர் பேமெண்ட்டுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு பண்ண டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பேமெண்ட் 150 ரூபா ரிசீவ் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா 150 ரூபா ரிசீவ் ஆச்சு.
ஆக்சுவலி நீங்கள் இவங்க சொன்ன டாஸ்க் எல்லாமே பண்ணீங்கன்னா அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 150 rupees வந்து வந்துடும். பட் இதுக்கப்புறம் அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, நீங்கள் ஒரு 5,000 3,000 rupees எங்களுக்கு கட்டினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து டபுள் ட்ரிபிளாக ஆக்கி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் இந்த ஸ்கேமே நடக்குது. இது நம்மளை மாதிரி மோஸ்ட்டாக இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கேம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பட் மோஸ்ட்டாக அந்த டெலகிராம் குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அங்கிள்ஸாக இருக்காங்க. ஸோ ஒரு 40-50 இயர்ஸுக்கு மேலே உள்ளவங்க தான் இதில் வந்து ஏமாறுறாங்க. அதுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த கிராமத்து சைடில் இருப்பாங்களே அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேமில் வந்து ஏமாறுறாங்க. எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், எதுக்கு அவன் சம்மந்தமே இல்லாமல் நமக்கு இந்த டாஸ்க் பண்ணுறதுனால மட்டுமே 150 ரூபா சென்ட் பண்ணுறான். ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா உங்ககிட்ட அவன் ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எதுவுமே பே பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் இந்த டாஸ்க் பண்ணுறதுனால மட்டுமே அவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறான். ஸோ இதனால நீங்கள் என்ன நினைப்பீங்க, இவன் ஜென்யூனான பர்சன், இவன் மேலே ஒரு ட்ரஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் அவன் ஒரு மெசேஜ் பண்ண பாருங்க, இந்த டாஸ்க்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 2,000 ரூபா 3,000 ரூபா சென்ட் பண்ணுங்க, நாங்கள் அதை வந்து டபுள் ட்ரிபிளாக உங்களுக்கு ஆக்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஜென்யூனான பர்சனாக இருப்பான், இது இவன் ஒரு ட்ரஸ்டபிளான பர்சன் சொல்லிட்டு நம்புவீங்க. ஸோ இவனை நம்பி நீங்கள் பணம் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் வந்து திரும்ப வராது. ஸோ இவங்க டார்கெட் பண்ணுற ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் சைடு உள்ள ஒரு 40+ இயர்ஸ்க்கு மேலே உள்ள ஒரு பர்சன்ஸை தான் டார்கெட் பண்ணி இந்த ஸ்கேம் நடக்குது. அண்ட் மெயினாக இந்த மாதிரியான ஸ்கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பேங்கிங் இன்டர்நெட் பேங்கிங்கோட பின் அண்ட் பாஸ்வேர்டை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி ஓடிபிஸ் ஏதாவது உங்கள் ஃபோனுக்கு வருதான்னு கேட்டு அந்த ஓடிபியை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலும் ஓடிபிஸும் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களை கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள ஃபுல் பணத்தையும் அவன் திருடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான அன்னோன் மெசேஜஸை பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுறது நல்லது. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸில் போயிட்டு ஏமாறாதீங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா, குட் பை.